வணக்கம் நண்பர்களே. மதுரையின் பவர் சென்டராக இருந்த ஐயா அழகிரி அவர்களுடைய கருத்து இப்போ என்னவா இருக்குதுன்னு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்குது. அப்படின்னா, இந்த தன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், மிகப்பெரிய அவமானம். தன்னுடைய ஆதரவாளர்கள் எத்தனையோ முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்து, விளக்கங்கள் கொடுத்து, ஏன் மூக்கழகிரி கூட விளக்கங்கள் கொடுத்து, கடிதம் கொடுத்து, அந்த தனிப்பட்ட அண்ணன் தம்பி உறவை பாதுகாத்தும் கூட தனக்கேற்ற மரியாதை தரப்படவில்லை என்பதில் அண்ணன் அழகிரி அவர்கள் மிக ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் என்று தான் தகவல் வருகிறது. தன்னுடைய ஆதரவாளர்களை முதலில் களமிறங்க செய்கிறார். அவர் ஒரு நாளும் அதிமுகவில் போர் இணைந்து விட்டார் என்று சொல்ல முடியாது, இறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்படி தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் எப்படி களத்திலிருந்து ஒரு செய்திகளை கொடுக்கிறார்கள் என்பதை வைத்து தேவை ஏற்பட்டால் அவரே களத்தில் இறங்குவதற்கு தயாராகிவிட்டார். வேட்பாளராக அவர் சுயேட்சையாக நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு களம் தயாராக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. திமுகவோட தலையில் அது உரைக்கலை. என்ன காரணம்? பணம், பெரும் பணம் படைத்த செல்வந்தர்கள் அமைச்சர்களாக இருப்பதால் அவர்கள் பணத்தை வைத்தே எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஐயா அழகிரி மீது இருக்கக்கூடிய பழைய கடந்த கால குற்றச்சாட்டுகள், மதிப்பீடுகள் இதெல்லாம் வேற. இப்போ அவருக்கு நோக்கம் எப்படியாவது திமுக இந்த இதை உணரணும். நிராகரிப்பின் வழியின் உச்சத்தில் இருக்கிறார் அண்ணன் அழகிரி. தன்னை நிராகரித்து விட்டார்கள் என்பதை விட அவமானப்படுத்தி விட்டார்கள் என்ற உச்சத்தில் இருப்பதால் இனியும் இவர்களுக்கு நாம் யாரென்று காட்டாவிட்டால் அதனுடைய உச்சம் வேறு மாறி போய் சேர்ந்துவிடும் என்பதால் தன்னுடைய அத்தனை பலத்தையும் பயன்படுத்துகிறார். தென் மாவட்டங்களில் இருக்கிற கடைகோடியில் இருக்கும் பழைய நிர்வாகிகள் வரை தன்னுடைய பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார். இதுதான் செய்தி வட்டாரங்கள் தெரிவிப்பது. இதில் அவர் தந்தை ஆரம்பித்த ஒரு கட்சி, மன்னிக்கணும், அவர் தந்தை பெரும் பகுதியாற்றிய ஒரு கட்சி. ஐயா அழகிரி அவர்களுடைய தந்தை கருணாநிதியினுடைய பங்களிப்பு திமுகவின் வளர்ச்சிக்கு மிக அதிகமாக உதவியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தன் தந்தையுடைய கட்சியை தானே தோற்கடிக்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இதை விட்டால் வேறு வழி இல்லை. இந்த பாடம் புகட்டினா தான் அடுத்த வரக்கூடிய காலங்களில், எதிர்காலங்களில் அவருடைய வாரிசுகள் அரசியலுக்கு வரணும்னு கூட ஒரு பெரிதாக அதை நினைக்கல. ஆனால் தன்னுடைய பேரன் ஒருவருக்கு சீட்டு கேட்டிருந்தார், அதை அவங்க கொடுக்கல. மகள்வழி பேரன், அந்த பேரன் இப்போ இருக்கிற தேர்தலில் போட்டியிட்டால் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ தேர்தலில் அழகிரி களமிறங்குவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.